காரியங்களை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டு வருகிறோம். எல்லாம் தேவ காரியங்கள். கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரிந்து கொள்ளக்கூடிய சில காரியங்களை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டு வரோம். நான் இதற்கு முன்பு ரட்சிப்பை குறித்து, த சல்வேஷன், இதை குறித்து நான் இடத்துல பேசினேன். இன்றைக்கு இந்த ரட்சிப்புக்கு மிக ஆணித்தரமான சில காரியங்கள் இருக்குது. அவை நான் நேற்று மேல்வாரியாக பேசிக்கலையாக நான் உங்களுக்கு சொல்லி வைத்தேன். இன்றைக்கு நாங்கள் அதை குறித்து நாங்கள் ஆழமாக பார்க்க போகிறோம். ஆகவே அதற்கு முன்பாக நாங்கள் தலைவணங்கி ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, மீண்டும் ஒரு முறை உம்முடைய சகோதரர் மத்தியிலே வந்து பேசவும், தேவ ஜனங்களாகியவர்களிடத்திலே உம்முடைய காரியங்களை சொல்லவும் அடியனை அழைத்திருக்கிறீர் கர்த்தாவே. வீரண்டே நாவை தொடும், என் உள்ளத்திலே வாரும். உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை இவர்களுக்கு சொல்ல நீர் என்னை கருவியாக பயன்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். இங்கே வந்து கேட்பவர்கள் ஒவ்வொருடைய மனதிலே நீர் இறங்கும் சுவாமி. ஆவியானவரே, ஒவ்வொரு மனதிலே நீர் கிரியை செய்யும். ஐயா, உடைய வருகை மிக சீக்கிரம். இந்த சத்தியத்தை நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொண்டரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, அவளோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள். நேற்று ரட்சிப்பை குறித்து நான் பேசினேன். மறுபடியும் இன்றைக்கு நான் த கன்ஃபெஷன் அண்ட் ஃபார்கிவ்னஸ், அறிக்கை செய்தலும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுதலும் என்ற தலையங்கத்திலே நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். தேவன் நாங்கள் எங்களை பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்யும் பொழுது அவர் அதை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். வேதத்தில் அநேக இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம் தேவன் எப்படி பாவிகளை ஏற்றுக்கொண்டார் என்று. தயவுசெய்து உங்களிடத்திலே வேதாகமம் இருக்கும் என்றால் மீகாவுக்கு எழுதின புத்தகம், பழைய ஏற்பாட்டிலே கடைசி பகுதியிலே நீங்கள் பார்க்கலாம். இந்த புத்தகம் இருக்கிறது, மீகா. இந்த மீகாவுக்கு எழுதின புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 18, 19 வசனத்தை நாங்கள் பார்ப்போம். தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவரை என்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். பார்த்தீர்களா எவ்வளவு தூரம் மன்னிக்க ஆயத்தமாயிருக்கிறார் என்று. இங்க என்ன சொல்லப்படுகிறது? மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பானவர் யார்? தேவனை போல பாவங்களை மன்னிக்கிறவர் ஒருவரும் இல்லை. அருமையானவர்களை, வேதம் அவ்விதமாக சொல்லுகிறது. அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபமும் வையார். அவர் எங்கள் மேல் இரக்கம், அளவில்லாத இரக்கம் வைக்கிறது நிமித்தமாக அவர் ஒரு நாளும் கோபம் கொள்வதும் இல்லை. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம், நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவாராம். அங்கே போட்ட பிறகு அது மறுபடியும் வருவதற்கு அவசியம் இல்லை. அதை அவர் திரும்ப நினைக்கவும் மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு தேவனைத்தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். அவர் ஜீவன் உள்ளவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அவரிடத்துல நாங்கள் போவதற்கு தயங்கக்கூடாது. அவர் உங்களையும் என்னையும் நேசித்தது நிமித்தமாக தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக தியாக பலியாக ஒப்புக் கொடுத்த தேவன். அவரிடத்துல நாங்கள் பயமில்லாமல் நாங்கள் போகலாம். அவர் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார் என்று நேற்று 1 யோவான் 9ஆம் வசனத்திலே நாங்கள் பார்த்தோம். அவர் எங்களுடைய பாவங்களை மறுபடியும் நினைக்கவும் மாட்டார் என்று வேதம் கூறுகிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம், புதிய ஏற்பாடிலே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாங்கள் பார்த்தோம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் நான் அவர் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்களுடைய பாவங்களை அவர் மறுபடியும் நினைக்க மாட்டாராம். மன்னித்த பிறகு அவையெல்லாம் விட்டுவிடுவேன் என்று சொல்கிறார்.
ஆகவே இந்த பாவங்களை நாங்கள் முதலில் அறிக்கை செய்ய வேண்டும். unless we confess our sin there is no remission. எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். ஒரு பாவத்தையும் நாங்கள் மன்னிக்க முடியாது. நாங்கள் எங்களை மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்ல முடியாமல் இருக்கலாம். நாங்கள் எங்களை தனி அறையை பூட்டிக் கொண்டு கண்ணீரோடு தேவனுடைய பாதத்திலே போய், தேவனே இப்படிப்பட்ட பாவமான காரியங்கள் என்னிடத்திலே உண்டு, ரகசிய பாவங்கள் உண்டு, அக்கிரம செய்கைகள் உண்டு என்று நாங்கள் கண்ணீரோடு தேவனுடைய பாதத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் நாங்கள் அவரிடத்திலே போய் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் அவர் கொட்டி கண்ணீரோடு அறிக்கை செய்யும் பொழுது தேவன் எங்களை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். மன்னித்த பிறகு அந்த பாவங்களை நினைய மாட்டேன் என்று கேட்கிறார். எல்லா ஆழங்களில் போட்டு விட்டேன் என்று சொல்லுகிறார். இப்படி ஒரு அருமையான தேவன் எங்களிடத்திலே உண்டு. இன்னைக்கு எத்தனையோ கதைகளை சொல்லுகிறார்கள். அவர்கள் இப்படி தண்டிக்கப்படுவார்கள், அடைய பாவங்களுக்கு அப்படி செய்வார்கள், இப்படி செய்வார்கள் என்று. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவன் எங்களை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். மன்னித்த பிறகு அந்த பாவங்களை நினைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, அடுத்தது அவர் என்ன செய்கிறார்? எங்களுடைய பாவங்களை எல்லாம் நாங்கள் அறிக்கை செய்து உண்மையான ஜீவியத்தை நாங்கள் ஜீவிக்கும் பொழுது எங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழித்து போடுவார். தயவு செய்து அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாங்கள் பார்ப்போம். அப்போஸ்தலருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். ஆனபடி நான் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து 20ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். மன்னிக்கவும், அப்போஸ்தலர் 3:20. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்து அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த பாவம் முதலாவது மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரியம் வேண்டும். நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறேன், எங்களுடைய பாவங்களை நினைக்க மாட்டால் கடவுளை போட்டு விடுவார் என்று. ஆனால் நாங்கள் குணப்பட்டால் ஒழிய, பாவத்திலிருந்து விடுபட்டு எங்களுடைய ஜீவியத்தை தரி செய்து படிப்படியாக எங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே எங்களுடைய நாளாந்த மாற்றமடைந்து நாங்கள் அவரோடு ஒப்புரவாகி ஜீவிக்கும் பொழுது மாத்திரமே அவர் இந்த பாவங்களை நினைக்க மாட்டார், எங்களுடைய பாவங்களை ஆழத்திலே போட்டு விடுவார். அது மட்டும் எங்களுக்கு மிகவும் ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கிறது. நாங்கள் பார்த்தோம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை அவர் சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்வதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று அந்த வசனத்தை நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி வாசிக்க விரும்புகிறேன். யோவானுக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். நாங்கள் எங்களுடைய அறிக்கையிட வேண்டும். சில வேளை எங்களுடைய பாவங்கள் மிகவும் பாரதூரமாக இருந்தாலும் அது அவருக்கு பாரதூரமாக தெரியாது. ஏசாயாவுக்கு எழுதின நிருபம் 44ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்கள். ஏசாயாவுக்கு எழுதின நிருபம் 44ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இந்த விதமாக சொல்லப்படுகிறது, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். நாங்கள் உண்மையும் உத்தமமாக தேவனிடத்திலே உணர்ந்து போய் அறிக்கை செய்யும் பொழுது, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்கிறார். Unless we return to our Lord, நாங்கள் தேவனிடத்தில் திரும்பினால் மாத்திரமே இந்த மீட்பு உண்டு. தேவனிடத்தில் நாங்கள் திரும்பாத பட்சத்தில் எங்களுக்கு இது கிடைக்காத. அருமையானவர்களே, எங்களுடைய பாவங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தால் ஆண்டவர் அதை இல்லாமல் செய்யார் என்று சொல்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் பொய் இல்லை. அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் புடமிட்டது என்று நாங்கள் பார்த்தோம். மண் குகையிலே 7 தரம் முறுக்கி புடமிட்டப்பட்ட சொற்கள் என்று பார்த்தோம். தேவன் ஒரு தரம் சொல்லி மறுபுறம் மாற்றிக்கொள்கிறவள் அல்ல, அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று நாங்கள் பார்த்தோம். ஆகவே எங்களுடைய பாவங்களை அவர் நினைக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை மறுபடியும் பார்ப்போம். அங்கே எப்படி எங்களுடைய பாவங்கள்
மன்னிக்கப்படுகிறது. எப்படிப்பட்ட பாவங்களை அவர் மன்னிக்கிறார் என்று நாங்கள் பார்ப்போம். ஏசாயா